சேலம் மஞ்சவாடி கணவாய் வந்தாச்சுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வீட்டிலே நிப்பாட்டிட்டு தூங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் 10-11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டு நிப்பாட்டி தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் சரியாக ஒரு 6 மணி வாக்கில் வண்டி எடுத்தாங்க. இப்போ வந்து 9:30 மணி ஆகுது. இப்போ அந்த மஞ்சவாடி கணவாய் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மேடு வந்து லைட்டான மேடு வரும். ஒரு வண்டி ஒன்று நிப்பாட்டிட்டாங்க. அதனால் நம்ம வண்டி ஃபஸ்ட் கியர் எக்ஸ்ட்ரா கியர் வாங்கிருச்சு. அதில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு, மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா அகலப்படுத்துகிறாங்க. சேலத்துக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வரதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இந்த ரோடு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் அந்த காட்டு பகுதியில் இன்னும் சீர் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த டர்னெலாம் கொஞ்சம் நேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மரத்தையும் சைடில் இந்த மரத்தெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அறுத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட தூரம் மட்டும் கொஞ்சம் வேகமாக ரோடு போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஊத்தங்கரையிலேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரதுக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ரோடு அந்தளவுக்கு கண்டமாக இருந்துச்சு இல்லையா. இப்போல்லாம் சும்மா சல்லுன்னு வந்துடுது வண்டி. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு, பழைய பிரிட்ஜுங்களாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வெட்டி போட்டுக்கிறாங்க. இடம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. 60 இல்லை, சாரி 35-40 கிலோமீட்டர் இருக்குங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் பார்த்தது 60 கிலோமீட்டர் இருந்துச்சு. மட்டும் இன்னும் ரோடு கொஞ்சம் குட்டமொழியாக இருக்குது. மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டேன். 9:10 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு மேலே வாங்க இறங்கிடலாம். நாங்கள் இன்னும் இருக்குதில்ல, இன்னும் 1 மணி நேரம் இப்படியும் போகிறதுக்கு. கார்டு அப்படியே பொறுமை இறங்கி போயிட்டு கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாங்க போகணும். ஏற்றிக்கிட்டே ஊருக்கு வர வரைக்கும் எங்கேயுமே தூங்கவே இல்லைங்க. ஏன்னா நைட்டாக போயிடலாம், வெயில் கம்மியாக இருக்கும் இல்லையா. பகலில் விடிஞ்சது எங்கே, நைஸ் ரோட்டில் விடிஞ்சிச்சு. அந்த விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான சூடு. டெம்பரேச்சர்லாம் ஒரு 95-100 கிட்ட வரும். 95-85 மேலே தான். அந்த டைம் அதிகமாக இழுக்கிறது. கூடிய விரைவில் இந்த ரோடு வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா ரோடுக்கான
ஒர்க்லாம் நிறைய வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேகமாக நடக்குது. ஏன்னா இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை நாளாக போட்டுட்டு இருக்காங்கன்னு. காடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கியரில் பொறுமையாக இறங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அதே போல் இந்த பேசஞ்சர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேசஞ்சர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு ஆளுங்களை இறக்கி விடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கோம்னா சரி ஓகே பஸ்ஸு தான் நின்றுச்சு, ரைட்டில் வாங்கி போகலாம், வண்டி எதுவும் வரல, ரைட்டில் வாங்கி போகலான்னு சொல்லி போவோம். ஆனால் ஆளுங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, பஸ்ஸு இறங்கின உடனே அப்படியே பஸ்ஸு சுற்றிங்க லபுக்குன்னு ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி பஸ்ஸு பேசஞ்சர் பஸ் நிற்கும்போது மட்டும் பஸ்ஸை கிராஸ் பண்ணும்போது முக்கியமாக ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடித்தா தான், ஏன்னா அந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் முன்னாடி பக்கம் கிராஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் பின்னாடி பக்கம் கிராஸ் பண்ணிடுவாங்க. அது அவ்வளோ புரிதல் இல்லாமல் தான் செய்கிறது. அது மக்களாவது பார்த்து தான் மாற்றிக்கணும். கரெக்டாக நம்ம அந்த வண்டி தாண்டும்போது லபக்குன்னு குறுக்கில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஓட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி நடந்தது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். பஸ்ஸை விட்டு இறங்கினவங்க அப்படியே அந்த அடுத்த செகண்ட் அப்படியே இறங்கினோடனே கொடுக்கணும் ஓடி வராங்க பஸ்ஸுக்கு பின்னாடி. அப்படியே அப்போ ஹார்ன் அடித்தேன். எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால நான் உடனே ஹார்ன் அடிச்சிட்டேன். அடித்த உடனே அப்படி திக்குன்னு நிற்கிறாங்க. அப்படியே வா ஜஸ்ட்டு மிஸ்ரா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. இன்றைக்கி எப்படி இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லோடு. ஏன்னா வாங்க ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க கண்டிப்பாக இறக்கிடுவாங்க லோடு அப்படின்னாங்க. சரிங்க சந்தோஷம் வந்துடுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன். பில்லு வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. சரிங்க நண்பர்களே, நான் கம்பெனிக்கு போயிட்டு இறக்கிட்டு அப்புறம் வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டியிருக்கேன். லோடு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்க 1 மணி நேரம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஓகே, சர்வீஸ் ரோட்லேயே ஒரு 1 மணி நேரம் நிற்கலாம். அந்த பாரத் பென்ஸ் ஷோரூமில் இருக்குது பார்த்தீங்களா, மாருதி, அது பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவாட்டு பிரியாணி. நான் அது கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சூப்பராக வரும்னு. இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். அது போல தான் உருளைக்கிழங்கு, கருவாடு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. எனக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். உண்மையாக அல்டிமேட் டேஸ்ட்டு. நான் இந்த டேஸ்ட் நான் எதிர்பார்க்கல. சரிங்க நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா லோடு இறக்கிட்டு வந்து நமக்கு இன்னும் லோடு எதுவும் சொல்லலை. நம்ம இங்கேருந்து நம்ம புறப்பட போகிறோம் வேறு இடத்துக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விடுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்றைக்குமே இந்த வண்டியில் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி நம்ம வண்டியில் என்ன சமைச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவாடு, உருளைக்கிழங்கு இதை பயன்படுத்தி கருவாட்டு பிரியாணி அதை தான் செஞ்சோம். அந்த கிளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா பொய் சொல்லலை, உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னென்னா கருவாடு தான் கொஞ்சம் டைட்டாக இருந்தது மாதிரி இருந்தது. என்ன கொஞ்சம் தண்ணியில் போட்டு வேக வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நல்லா இருந்ததுங்க.